அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவில் மார்ச் மாதம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மாதம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக அந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள் பற்றி கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதத்தில் சர்வதேச மகளிர் தினம் வரும். ஸோ அது ரிலேட்டடாக வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் பட் இங்கே கொடுத்துருக்க வினாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் முக்கியமாக ஏதாவது நடந்ததா, அது ரிலேட்டடாக கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோஸ் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒன் டைம் நீங்கள் படித்ததை ஒன் டைம் ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? இது என்ன, இது மாதம் தொடர்பானது தானே, இது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் படித்ததை ஒன் டைம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 1857. ஓகேவா? இந்த 1857 புரட்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க, இல்லைனா பெரும்புரட்சின்னு கூட சொல்லுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முதல் சுதந்திர போர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது நடக்க முக்கியமான காரணம் தான் இந்த மங்கள் பாண்டே. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொன்றுவார். மங்கள் பாண்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ பிரிவில் இருந்த ஒரு இந்திய வீரர். ஓகேவா? இவர் தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொன்றுவார். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கழகம் ஏற்படும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பாய் கழகம் தொடங்க முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஓகேவா? ஸோ அவர் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் 29 மார்ச் 1857. அடுத்த வினா, அந்த டேட்டை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. 29 மார்ச் 1857 யார் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1857 புரட்சியோட தொடர்புடையவர்கள் தான். ஓகேவா? இவங்க இதை ஆன்சர் கீயாக செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே அப்படிங்கிறத ஆன்சர் கீயாக செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஓகேவா? அவரை எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8. ஓகேவா? ஏப்ரல் 8 1857 தூக்கிலிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இவங்க கொடுத்துருக்க டேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை கொடுத்துட்டு மங்கள் பாண்டேன்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் பாண்டே கைது செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 1857 கைது செய்யப்பட்டிருப்பார். ஆனால் அவர் தூக்கிலிடப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 1857. ஓகே, இங்கே ஆப்ஷனை கொடுத்துருக்க மற்றவங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிறத ஒன் டைம் பார்த்துடலாம். தாந்தியா தோப். ஓகேவா? இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு உதவி செஞ்சவர் தான் இந்த தாந்தியா தோப். இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 1859 இறந்துருப்பாங்க. பகதூர் ஷா இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட கடைசி முகலாய பேரரசர். அதாவது டெல்லின்னு சொல்கிறத விட இந்தியாவோட கடைசி முகலாய பேரரசர் தான் இந்த பகதூர் ஷா. இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 இறந்துருப்பாங்க. ஓகேவா? ஜான்சி ராணி எப்போ இறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18. ஓகேவா? ஜூன் 18 1858 இறந்துருப்பாங்க. ஓகேவா? எதற்கு இப்படி எக்ஸ்ட்ரா டேட்டானு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரீகால் பண்ணுறதுக்கான வீடியோ. ஓகேவா? நீங்கள் படித்ததை ஒன் டைம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்க எல்லா டேட்டாவுமே நீங்கள் ஒன் டைம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்த வினா, சர்வதேச மகளிர் தினம் 19ஆம் தேதி மார்ச் மாதம் முதல் முறையாக எந்த வருடம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1911. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம சர்வதேச மகளிர் தினம் எந்த டேட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8 கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? மார்ச் 8 கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் முதல்ல எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்னு சொல்கிறத விட இந்த டேட் மார்ச் 19ஆம் டேட் எந்த ஆண்டு கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 கொண்டாடிருப்பாங்க. இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். ஓகேவா? அமெரிக்காவில் 1909 பிப்ரவரி. ஓகேவா? பிப்ரவரி 28 மகளிர் தினமாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேவா? 1909. இந்த 1911 ஒரு 3-4 நாடுகள் தான் கொண்டாடி இருப்பாங்க. எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, டென்மார்க்கு, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி ஒரு 4 நாடுகள் சேர்ந்து மார்ச் 19 கொண்டாடி இருப்பாங்க. ஓகேவா?
இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க மார்ச் 8 வந்து எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகேவா, 1975 தான் ஐநா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் 8 வந்து நம்ம வந்து சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மார்ச் 8 ஏன் பர்டிகுலராக மார்ச் 8 சொல்கிறாங்கன்னா இதற்கு பின்னால் ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்து இதே மார்ச் 8 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பெண்கள் வந்து ஒரு பேரணி நடத்துவாங்க. பேரணி அப்படிங்கிறத விட ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேரணி நடத்துவாங்க. ஸோ அதை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இப்போ வந்து மார்ச் 8 வந்து நம்ம வந்து சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளாக முதல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்னு சொல்கிறத விட இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாக பிப்ரவரி 28 எந்த ஆண்டு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1909. எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா, இதை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகள் இருக்குது. அதனால் 4 நாடுகள் கேட்க வாய்ப்புகள் கிடையாது. இந்த மார்ச் 8 வந்து நம்ம எப்போ இருந்து கொண்டாடிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 1975 ஐநா வந்து அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க. 1977 எல்லா நாடுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடிட்டு வர்றாங்க. ஓகேவா, அடுத்த வினா, சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஜான் சாண்டர்ஸ். ஓகேவா, ஜான் சாண்டர் வந்து படுகொலை பண்ண வழக்கில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தூக்கிலிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ். ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பகத்சிங், ராஜ்குருன்னு கொடுத்துருக்குறாங்க, சுக்தேவ் கொடுக்கல. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளும் தான் ஆன்சர். ஓகே, ஏன்னா இவங்களும் தான் தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஆள் அப்படிங்கும்போது இந்த 2மே செலக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 மற்றும் 4. இவங்களை ஏன் தூக்கிலிட போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பகத்சிங் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஓகேவா, எதற்கு அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்க, ஸோ இதற்கு யாரெல்லாம் இந்த கொலையில் வந்து சம்பந்தம், இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட இன்னொருத்தர் இருப்பார். ஓகேவா, அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பகத்சிங் பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பேசியிருக்கிறோம். ஸோ அது நம்மளுடைய சேனலில் இருக்கும். நான் வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தரவாக அப்படியே மைண்டில் நிற்கும். ஓகேவா, அடுத்த வினா, காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 1930 தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 78 பேரோட காந்தியடிகள் வந்து ஒரு பயணம் போயிருப்பார். கிட்டத்தட்ட 240 மைல்கள் வந்து நடந்தே போயிருப்பார். ஓகேவா, எத்தனாம் தேதி போய் அங்கே வந்து உப்பை காய்ச்சினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 போயிருப்பார். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 போய் அங்கே போய் சேர்ந்தது ஏப்ரல் 6. ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தண்டி மார்ச்னால் என்னென்னு. அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் நீங்கள் வந்து உப்பு காய்ச்சக்கூடாது, நாங்கள் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுறதா தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து உப்பு காய்ச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை சட்டம் இருக்கும். ஸோ அதை மீறுத மாதிரி தான் காந்தியடிகள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டி யாத்திரை இல்லைனா உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறத தொடங்குவார். ஓகேவா, அது தொடங்கிய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12, 1930. அடுத்த வினா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? ஓகேவா, ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காந்தி பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதற்கு இந்த ஒப்பந்தம், இந்த டேட் எல்லாமே உங்கள் மைண்டில் இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதற்கான ஆன்சர் 5 மார்ச் 1931. ஓகேவா, அடுத்த வினா, பின் வருவனவற்றில் எந்த கூறுகள் காமராஜர் பற்றி சரியானவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். அவர் உப்பு சட்டம் பிரிவு 74 கீழ் கைது செய்யப்பட்டார். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அவர் மார்ச் 12, 1931 விடுதலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இது அடுத்தது பாருங்கள், 1926 தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வந்தார் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா, ராஜாஜியோட அப்போ நெருக்கம்லாம் ஏற்பட்டிருக்காது. ஸோ அப்போ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸே அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்படிங்கும்போது இந்த டேட்டா தவறு. ஓகே, அப்போ சரியானது 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்த வினா, பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1931 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த வினாவும் அதே தான். ஓகே, சர்தார் பகத்சிங், சிவராம், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் எப்போது தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1931. அடுத்த வினா, கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்றில் நிறைய டேட்டா இருக்குது. என்னென்ன பார்க்கலாம். மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில்
ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. இந்த கூற்றிலே பாருங்கள், கராச்சி அமர்வு இப்போ நடந்தது 1931. யார் தலைமையில்? சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உரிமைகள் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாங்க. நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு கேட்டாலும் கராச்சி தான். எந்த ஆண்டு? 1931. இந்த கூற்றுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமையை பற்றி மட்டும் பேசலை, இந்தியாவோட பொருளாதார கொள்கை பற்றியும் பேசியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான காரணமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். அதாவது நம்மளுக்கு அரசியல் சுதந்திரமும் வேணும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சுதந்திரமும் வேணும். ஓகே, இது ரெண்டுமே நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டுமே ஒன்றோட ஒன்று அப்படிங்கிற மாதிரி காரணமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். அடுத்த வினா, 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு, ஓகேவா, அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை டேஸ் அமர்வில் கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது எங்கே நடந்த அந்த மாநாட்டின் போது பாகிஸ்தான் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. லாகூர். ஓகே, லாகூரில் நடந்த கூட்டத்தில் தான் இந்த பாகிஸ்தான் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதற்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, அதாவது பாகிஸ்தான் தீர்மானம் மட்டும் சொல்லாமல் லாகூர் தீர்மானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்த மாநாட்டில் தானே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து லாகூர் தீர்மானம் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? எப்போ நடந்தது இதெல்லாம்? 1940 மார்ச் மாதம். அடுத்த வினா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ அந்த வினாவில் என்ன கொடுத்துருந்தாங்க? அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக். ஓகேவா, ஒரே தான், வேறு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதற்கான டேட் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1940 தான் இந்த பாகிஸ்தான் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த வினா, ஜெனரல் ஓ டயர் என்பவர் உதம் சிங்கால் கொல்லப்பட்டது எப்பொழுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன தவறு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதம் சிங் கொண்டது பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஓ டயரை கிடையாது. ஓகேவா? ஜெனரல் ஓ டயரை கிடையாது, மைக்கேல் ஓ டைவர். ஓகேவா? டயர் இல்லை டைவர்னு சொல்லுவாங்க. DWYER. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா DYER, இங்கே வந்து DWYER அப்படிங்கக்கூடிய மைக்கேல். ஓகேவா? மைக்கேல் ஓ டைவரை தான் கொள்வார். ஓகேவா? ஜெனரல் ஓ டயரை கிடையாது. ஓகே, ரெண்டு பேருமே ஓகேவா, இந்த ஜெனரல் ஓ டயராக இருக்கட்டும், இந்த மைக்கேல் ஓ டயராக இருக்கட்டுமே, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையோட தொடர்பானவங்க தான் இந்த ரெண்டு பேருமே. ஓகேவா? எப்படி தொடர்பானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கேல் ஓ டைவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆளுநர். ஓகேவா? பஞ்சாபோட ஆளுநராக இருப்பார். அவரோட உத்தரவின் பேரில் தான் இந்த ஜெனரல் ஓ டயர் அப்படிங்கக்கூடிய இராணுவ அதிகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கொள்ளுவார். ஓகேவா? இவர் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொண்டுவார். ஆனால் இவர் வந்து 1927 வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அவரே இறந்துருவார். ஓகேவா? இந்த 1919 இன்சிடெண்ட்டுக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு தான் இந்த உதம் சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்தில் வச்சு இந்த மைக்கேல் ஓ டயர், ஓகேவா, இந்த மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கக்கூடிய ஆளுநரை சுட்டுக்கொள்வார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13, 1940 சுட்டுக்கொள்வார். ஓகேவா? இங்கே வந்து ஒரு எழுத்து மிஸ்டேக் கொடுத்துருக்குறாங்க. ஜெனரல் ஓ டயர் கிடையாது. ஓகேவா? மைக்கேல் ஓ டயரை தான் உதம் சிங் கொள்வார். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் கூட இன்றைக்கி போட்டிருக்கிறோம். ஸோ அதற்கான லிங்க் கீழே கூட கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் புரியும். ஓகேவா? அடுத்த வினா, கீழ்கண்ட வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சரியானவை அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒரு 4 வாக்கியங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். சி ராஜகோபாலாச்சாரியின் ராஜாஜி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஓகேவா? எப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அடுத்து 1932 நவம்பரில் லண்டனில் 3ஆம் வட்டமேஜை மாநாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட்டப்பட்டது. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகே, 3வது வட்டமேஜை மாநாடு எப்போ நடக்கும்? 1932 தான். டைம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர் அந்த காலகட்டங்களில் தான் நடக்கும். ஓகே, அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு டெல்லிக்கு மார்ச் 22, ஓகே, முக்கியமான விஷயம், மார்ச் 22, 1942 வந்தது. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஓகேவா? அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு
அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செய்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் தவறு. ஓகேவா, மற்றது எல்லாமே சரியானது. அடுத்த வினா, 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார். அதாவது மவுண்ட் பேட்டன் வந்து இந்திய வைஸ்ராயாக மார்ச்சில் வந்து பொறுப்பேற்றிருக்கார். யாருக்கு பதிலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, வேவல் பிரபுக்கு பதிலாக தான் இவர் வந்து பொறுப்பேற்றிருப்பார். அடுத்த வினா, மத்திய அரசால் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1950 தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, மார்ச் 1950. ஓகே, டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 15. ஓகே, மார்ச் 15 1950 வந்து தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, இப்போ வந்து தேசிய திட்டக்குழுலாம் கிடையாது. இதை வந்து என்ன பண்ணாங்க, அதாவது 2015 ஜனவரி 1 வந்து இதை வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஓகேவா, திட்டக்குழு இப்போ கிடையாது, இப்போ இருக்குது நிதி ஆயோக். அடுத்த வினா ஆல்ரெடி மேலே பார்த்தது தான். நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க. மேலே வினால என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து நாள் கேட்டிருக்கிறாங்க. எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 மார்ச் 15ஆம் நாளில் வந்து நேருவோட தலைமையில் வந்து திட்டக்குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்த வினா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மார்ச் 1944 அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, அவங்க தான் இந்த அறிக்கையை வழங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, என்றிலிருந்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தேசிய நாட்காட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக வருடம் இல்லை சகா வருடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 22 1957 ஏற்றுக்கொண்டிருப்போம். ஓகேவா, இந்த நாட்காட்டி எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி 78 இந்த நாட்காட்டி தொடங்குது. ஓகேவா, கனிஷ்கர் காலத்திலேருந்து. ஓகே, கனிஷ்கர் காலத்திலேருந்து இந்த நாட்காட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த நாட்காட்டியை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 1957 வந்து தேசிய நாட்காட்டியாக வந்து ஏற்றுக்கொண்டிருப்போம். அடுத்த வினா, சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1975 அதில் இருந்து மார்ச் 8ஆம் தேதி வந்து நம்ம சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். ஓகேவா, அடுத்த வினா, மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை மகளிர் ஊழியர்களுக்கு விடுமுறை தினமாக அறிவித்த மாநில அரசு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்ட வினா. ஓகேவா, அதாவது இதை வந்து அறிவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகேவா, தெலுங்கானா அரசு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினத்தை வந்து மகளிர் ஊழியருக்கு விடுமுறையாக அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இதேமாதிரி ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கும், அதாவது மார்ச் மாதம் ரிலேட்டடாக. ஸோ இப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அது அடுத்த வினா பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள் சம்பந்தமான வினாக்கள். இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்த வினா பார்க்கலாம். உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 15. ஓகேவா, ஏன் மார்ச் 15 இந்த தினத்தை கொண்டாடுறோம்னா அதற்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 வந்து ஜான் எஃப் கென்னடி, அதாவது அமெரிக்காவோட அதிபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் குறித்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ அந்த ஸ்பீச்சை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் மார்ச் 15 வந்து உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்த வினா, உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மார்ச் 21 வந்து உலக காடுகள் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். ஓகேவா, எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 ஆண்டுதோறும் மார்ச் 21 வந்து உலக காடுகள் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்த வினா, உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடுகிறோம்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 22. ஓகேவா, 1992 ஆண்டுதோறும் மார்ச் 22 வந்து நம்ம வந்து உலக தண்ணீர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். ஓகே, அடுத்த வினா, உலக வானிலை தினமாக, ஓகேவா, வானிலை தினமாக அனுசரிக்கப்படும் நாள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 23. ஓகேவா, மார்ச் 23 தான் உலக வானிலை தினம். ஓகே, இதை ஏன் இப்போ இந்த மார்ச் 23 கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 பார்த்தீங்கன்னா உலக வானிலை அமைப்பு, ஓகேவா, உலக வானிலை அமைப்பை வந்து 1950 தொடங்கியிருப்பாங்க. எப்போ மார்ச் 23 தொடங்கியிருப்பாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 23 பார்த்தீங்கன்னா உலக வானிலை தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்த வினா, உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 24 வந்து உலக காசநோய் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். ஓகேவா,
ஸோ எதற்கு மார்ச் 24 வந்து நம்ம வந்து காசநோய் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நாளில் 1882 இந்த காசநோய்க்கு முக்கியமான காரணிகள் 2ன்னு உலகுக்கு வந்து ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருப்பார். அதாவது இதற்கு முக்கியமான 2 காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம், அது மட்டும் இல்லாமல் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கக்கூடிய முக்கிய கிருமிகள் தான் இந்த காசநோய் வர்றதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு உலகுக்கு தெரியப்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த மார்ச் 24. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 24 வந்து வருஷம் நம்ம வந்து காசநோய் தினமாக அனுசரிச்சுக்கிட்டு வர்றோம். அடுத்த வினா கொஞ்சம் வித்தியாசமான வினா தான். தண்ணீர் பழம், தர்பூசணி பழம், காய்கறிகள், வெள்ளரி, பாசிப்பயிர், இன்னும் சில பயிர்கள் மார்ச் முதல் ஜூன் வரை, ஓகேவா, மார்ச் முதல் ஜூன் வரை இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றின் பொதுவான பெயர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜயத் பயிர் இல்லைனா கோடை பயிர்னு சொல்லுவோம். ஓகே, சையத் பயிர் இல்லைனா கோடை பயிர்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த வினா 31 மார்ச் 2013 தமிழ்நாட்டில் உள்ள 13.89 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை ரூபாய் டேஷ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய டேட்டா, இது பழைய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்குது, ஓகேவா, இப்போ வர பட்ஜெட் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இதெல்லாமே அந்த பட்ஜெட்டில் தெரியப்படுத்தியிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இப்போ ஏதாவது கடன் மொத்தமாக கடன் எவ்வளோ வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கரண்ட் டேட்டா தெரிஞ்சதுன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை. அடுத்த வினா, ஆதார் மசோதா பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவுமே பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 மார்ச் 2015. ஓகேவா, மார்ச் 11 2015 தான் ஆதார் மசோதா பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டிருக்கும். அடுத்த வினா, இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓல்டு கொஸ்டின் தான். 2017 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் நாளில் 13வது ECO, ஓகேவா, ECO உச்சி மாநாடு டேஸில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாகிஸ்தான். அடுத்த வினா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2017. இது கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நிறைவேற்றப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2017. அடுத்த வினா, 27 மார்ச் 2019 அன்று இந்தியா பரிசோதித்த துணைக்கோள் அளிப்பு ஏவுகணை திட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ துணைக்கோள் அளிப்பு ஏவுகணை திட்டம் பேர் பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி. ஓகேவா, இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான், லைட்டாக தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். அடுத்த வினா, தேசிய தண்ணீர் ஆணையத்தின் கேட்ச் தி ரெயின் மழையை பிடி தொடங்கப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 22, 2021. ஓகேவா, மார்ச் 22 என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதாவது உலக தண்ணீர் தினமும் தான் மார்ச் 22. ஸோ அந்த தினத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க, கேட்ச் தி ரெயின் அப்படிங்கக்கூடிய ஒரு மிஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்த வினா, அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அறிவிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 2022. ஓகேவா, இது கூட கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டா தான், ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இது கூட கேட்கலாம். ஓகே, எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 2022. ஓகே, அடுத்த வினா, ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு, ஓகேவா, ODBயின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் தலா 2 ஸ்மார்ட் வகுப்பறைகளை மார்ச் 2023க்குள் உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஏமோட தொடங்கப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு. ஓகேவா, அவ்வளோதாங்க. மார்ச் மாதம் தொடர்பாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓரளவுக்கு நிறையா டேட்டா பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ இது தவிர மார்ச் மாதத்துலேருந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு விஷயங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் படிச்சிடலாம். ஓகே, மார்ச் 1ஆம் தேதியை வந்து பூஜ்ஜிய வேறுபாடு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 3ஆம் தேதியை வந்து உலக வனவனங்கு தினம். 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினம். 8ஆம் தேதி ஆல்ரெடி பார்த்தாச்சு சர்வதேச மகளிர் தினம். 12ஆம் தேதி புகைப்பிடிக்காத தினம். 15ஆம் தேதி உலக நுகர்வோர் ஆல்ரெடி பார்த்தாச்சு நுகர்வோர் உரிமைகள் தினம். 16ஆம் தேதி தேசிய தடுப்பூசி தினம். 18ஆம் தேதி உலக உறக்க தினம். 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா இனவாத பாகுபாட்டை நீக்குவதற்கான சர்வதேச தினம். 21 உலக கவிதை தினம். அதே 21ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் தினம். அதே 21 பார்த்திங்கன்னா சர்வதேச காடுகள் தினம். 22 பார்த்தாச்சு உலக தண்ணீர் தினம். 23 உலக வானியல் தினம். 24 ஆல்ரெடி பார்த்தாச்சு உலக காசநோய் தினம்.
25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அடிமை முறை மற்றும் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தின் நினைவு நாள். ஓகேவா? 27ஆம் தேதி உலக தியேட்டர் தினம். ஓகே, அவ்வளோதாங்க. மார்ச் மாதம் ரிலேட்டாக இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது தவிர மார்ச் மாதத்தில் ஏதாவது தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.